ஒரு யூடியூபரா அந்த ரீச்க்காக என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு இப்போ கேமரா பார்த்து நீங்கள் சொல்லுங்க. ஒரு ஷூட்டுக்கு மினிமம் ஒரு 5 to 6க்குள்ளே எங்களுக்கு ஒரு ஷூட்டுக்குமே ரீக்ரியேஷனுக்கு எனக்குமே ஃபினான்ஷியலாகவும் செலவாகும், ஹெல்த் வைஸுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நான் பல தடவை அவங்ககிட்ட வேணான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வீடியோவே எடுக்க வேணாம். எல்லா இடமே வந்துட்டு உங்களுக்கு கேமரா சுற்றி இருக்கு, ஒர்க் சுற்றி இருக்குன்றது எவ்வளோ மனவலியாகவும் இருக்குது ஒரு பாயிண்ட். நாங்கள் மோஸ்ட்டாக பர்சன் ஒரு மூவி கூட பெருசாக சேர்ந்து பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு அது ரொம்ப இதாக தான் இருக்கும். டேக் ஓகே டேக் ரோலிங் அப்படின்னும் போது வந்துட்டு ஐயோ இல்லை ரெடி இல்லை இன்னொரு டேக் அந்த சிரிச்சு ஸ்பாயில் பண்ணுவாங்கல்ல, அது யார் நிறையா பண்ணுவா? திஸ் கை. எங்களுக்கும் ஷூட் அப்பெல்லாம் பயங்கரமாக சண்டை வரும். சண்டை வந்ததுன்னா எக்கச்சக்க சண்டை வரும். இது உச்சகட்டமான சண்டைகள்லாம் என்ன அந்த மாதிரி ஷூட்ல வந்தது? கேன்சலே பண்ணிட்டோம். Who gets jealous easily? கம் ஆன், இததான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். டாக் ஏதாவது ஐயோ தங்கம் அப்படின்னா என்ன மட்டும் நீ இப்படி கூப்பிட மாட்ட அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்க டாக் தானங்க கூப்பிடுறேன். எனக்கு என்னன்னா நீ டாக் கூப்பிடுறது என் பிரச்சனை இல்லை, டாக் கூப்பிடுற என்னையே கூப்பிட மாட்டேங்கிற. Who is always on phone? எப்பவுமே வா, எப்பவுமே இவங்க தான் போன்லயே இருப்பாங்க. Who is more camera ready? நான்தா. நோ நீங்க எப்ப? Who stresses about views and reach? ஸோ இதெல்லாம் வந்து சும்மா இப்போதைக்கு நம்ம மெமரிஸாகவும் அதை பண்ணலாம், ஒரு இதை வச்சு ஒரு இதை அந்த மாதிரி தான் யோசிப்பேனே தவிர பெருசாக எனக்கு அந்த ரீச் அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெஸ்ஸஸ். யார் வந்து ஈஸியாக ஹர்ட் ஆயிடுவா? பாவங்க அந்த பையன். ஒரு ஆங்கரா இருக்கும் போது சொன்ன வார்த்தைகளை நினைச்சு ஓவர் திங்க் பண்ணி ஒரு மாதிரி சேட் ஆகி கோவத்துல சொன்ன விஷயத்துல அதை வந்துட்டு கேரி ஓவர் பண்ணிட்டே போய் யார் அது ரொம்ப பண்ணுவா? நான் இவங்ககிட்ட சொல்லுவேன், என்னை வந்து கோவத்தில் நீ இருக்க அப்படின்னா என்னை ஒரு அடி அடித்தா கூட எனக்கு தெரியாது, மறைஞ்சிரும். ஆனால் வந்து அந்த வார்த்தையால் நீ பேசின அப்படின்னா வந்து அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படிட்டா யார் வந்து சாரி முதல்ல கேட்பா? அது டிஃபால்ட்ல பசங்க தான் கேட்கணும். Next Go Holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இப்போ உங்ககிட்ட 2 பிளக் கார்ட்ஸ் இருக்கு, ரெண்டுத்துலயுமே உங்க 2 பேரோட போட்டோ இருக்கு. ஓகேவா? நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், இது உங்க மனதளவுல இது யார், இந்த விஷயத்தை யார் பண்றா? ரொம்ப அரவிந்த் பண்றாருன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அரவிந்தோட ஃபேஸ் காமிக்கணும், இல்ல திவ்யா பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க திவ்யா ஃபேஸ் காமிக்கணும். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் ஆல்வேஸ் ஆன் ஃபோன்? எப்பவுமே வா, எப்பவுமே இவங்க தான் ஃபோன்லேயே இருப்பாங்க. நான் வந்து ஏமா இவ்வளோ தூரம் ஃபோன்லேயே இருக்க, பக்கத்தில் இந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க, இவங்களால பார்க்க மாட்டேயா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நாய் இருந்தால் கூட அந்த நாயை நல்லா பார்ப்பாங்களே தவிர மனுஷங்களை பார்க்க மாட்டாங்க. மன குமுறல்கள் இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் தான். இது தம்பி இவ தங்கச்சி, அம்மா, அவங்க வீட்டுல அவங்க அம்மா, அப்ப இவங்களோட கசின்ஸ். மனுஷங்க கிட்ட பேசுங்கக்கா, மனுஷங்க கிட்ட பேசுங்க. என்ன பண்ணிட்டு என்னங்க பாத்துட்டு இருப்பாங்க? அப்படி ரீல்ஸ் பாப்பாங்க, அப்ப ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த ப்ரமோஷன்ஸ் நிறைய வரும் இல்லையா, அதுதான் மேக்ஸிமம் பாப்பேன். அந்த மெசேஜ் விட்டு வெளியே வந்தா ரீல்ஸ் பாப்பேன். ஆனா போன்ல தான் இருப்பாங்க, போன்ல தான் இருப்பாங்க. ஏதாவது இந்த தருணத்தை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இப்ப அவங்கனால சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப அவருக்கு ப்ரமோஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு சில விஷயங்கள்னால இவரு இப்ப போன்ல தான் இருக்காரு. அதனால ஆனா வந்து இவங்க அளவுக்குலாம் என் அளவுக்கு இன்னும் வரல. இவங்கிட்ட ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த மெசேஜ்லாம் வந்தாலும் ஒரு மணி நேரம் வந்து கழிச்சு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது அது. ஸோ அந்த ஒரு டைமை நம்ம எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட இருந்துக்கிட்டு ஃபோன் டைமிங் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் ஒர்க் அதிகமா பார்ப்பேன். ஒர்க் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவர் சொல்றதுக்கு இப்ப என்ன சொல்ல வரீங்க? குறைச்சிக்கிட்டா லைஃபும் நல்லா இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும், ஒர்க்கோட என்ன சொல்ல வரீங்க? சரி, குறைச்சிக்கிறேன். ஓகே. ஹூ இஸ் மோர் கேமரா ரெடி? நான் தான். நோ நீங்க எப்ப? நீங்க இவங்க எப்படி தெரியுமா, எனக்கு இந்த சைடு ஃபேஸ் வேணும், என் ஹேர் இப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு. ஸோ என்னால் வந்து ஒரு vlog கூட எடுக்க முடியாது, ஏன்னா எடுத்தா கூட சில விஷயத்துக்கு நாங்கள் போடுறது இல்லை. நீங்களும் தான் அப்படி பண்ணுவாங்க. இப்படி நான் வச்சிருந்தேன்னா நான் தெரியல. நீங்க ஒன்றும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த vlog போய் பார்த்தீங்கன்னா என் முடி கலைஞ்சிருக்கும், நான் தூங்கி எந்திரிச்சிருப்பேன், என் மூஞ்சி வீங்கி இருக்கும், இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், இந்த மாதிரி எந்திருக்கும். ஆனால் இவங்க எப்படி இன்னும் ஒரு வீடியோவில் நான் ஆட் கூட பண்ணல. ஏன்னா வந்து என்ன ரீசன்னா, என் முடி வந்து இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு இப்படி போயிருக்கு,
அதனால வந்து அதை நீ யூஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. சொல்லியிருக்கியா இல்லையா? ஸோ வந்து மோஸ்ட்டாக கேமரா ஐடி நான் தான். எப்படியா இருந்தாலும் அன்கட் ரியலா நான் இருக்கேங்கிறாரு அவரு. நான் இப்பயுமே சொல்லுவேன், மோஸ்ட்டாக எனக்கு வந்து ஸ்மூத் போடாத, கம்மி பண்ணாத, எனக்கு அப்படியே ராவா போடு, எனக்கு ஒரு மாதிரி அது நேச்சுரலாக. என் கல்யாணத்துக்கு கூட நான் மேக்கப் போடலங்க. பிம்பிள் இருக்கும்போது அதை நம்ம மறைக்கல, மறைச்சேன். அதனால தான் கேட்குறாங்க மோஸ்ட்டாக கேமரா ரெடி அப்படின்னா. சரி, ஓகே, உங்களையே சொல்லிக்கிறேன் போங்க. Who stresses about views and reach? பெருசாக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து வர்றது வரட்டும். ஏன்னா உங்களுக்கு அது காசா பணமா, அவங்களுக்கு அதான்ற மாதிரி. அதுதான், அதனாலதான் எனக்கு வந்து இது வந்து எனக்கு லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி தான் வந்து மைண்ட் செட்டா. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா இப்போதைக்கு நம்ம மெமரிஸாகவும் அதை பண்ணலாம், ஒரு இதை வச்சு ஒரு இதை அந்த மாதிரி தான் யோசிப்பேனே தவிர பெருசாக எனக்கு அந்த ரீச் அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க திவ்யா, அது பின்னாடி இருக்கிற அந்த மன குமுறல்கள், வலி எனக்கு தான் தெரியும். ஏன்னா அது நம்ம ஏதோ ஒன்று ரீச் ஆகும், அடுத்து நம்ம நல்லா தான் பண்ணியிருப்போம், ஆனால் அது ரீச்சே ஆகியிருக்காது. அப்போ அது வந்துட்டு என்னடா இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இது ரீச் ஆக மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதனால அதை வச்சு நான் இதை ஆவேன். ஒரு யூடியூபரா அந்த ரீச்காக என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு இப்போ கேமரா பார்த்து நீங்க சொல்லுங்க. அது என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. லொக்கேஷன் பார்க்கறது, இப்போ நம்ம ஒரு இங்கேருந்து இப்போ ஒரு ஆணைக்கட்டி போகிறோம் அப்படின்னா கூட எவ்வளோங்க பெட்ரோல் போடுவோம்? எனக்கு பெட்ரோல் அது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் தாண்டி வந்து நிறைய எஃபோர்ட் போடுவோம். எஃபோர்ட் ஒரு விஷயம் இருக்கு, இன்னொன்று எக்ஸ்பென்ஸும் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதும் இருக்கும். இத்தனை பண்ணி ஒரு ஷூட்டுக்கு மினிமம் ஒரு 5 to 6க்குள்ளே எங்களுக்கு ஒரு ஷூட்டுக்குமே ரீக்ரியேஷனுக்கு எனக்குமே ஃபினான்ஷியலாகவும் செலவாகும். ரெண்டாவது ரொம்ப எஃபர்ட் போடுவோம், ரொம்ப ஹெல்த் வைஸுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகும். எங்களுக்கு ஒரு vlog நாங்கள் ஒரு ஃபுட் vlogமே போடுறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு இருக்கணும், எங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும். ஆனாலுமே நான் பல தடவை அவங்ககிட்ட வேணான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வீடியோவே எடுக்க வேணாம், நம்ம வந்து போனோடனே சாப்பிட்றலாம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு மைண்ட் செட்டுமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த அரை மணி நேரம் கழிச்சு அந்த சாப்பாடை பார்த்து சாப்பிடவே பிடிக்காது. ஐயோ, அது ஆறி போயிடும். நல்லாவும் இருக்கு. நிறைய ஃபுட் ப்ரமோஷன் போய் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், வீடியோ தான் எடுப்போம், அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்டே போயிடும். அதனால வந்து நம்மளுக்கு 9 to 6 ஜாப் கிடையாது இல்லையா, எப்போ கூப்பிட்டாலும் போகணும், இப்போ கூப்பிட்டாலும் நான் கிளம்பணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கான டைமையும் நம்மளை நிஜமாலுமே ஒதுக்கவே முடியாது. இப்போ நம்ம இங்கே ஒன்று போகலாம் அப்படின்னா கூட இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, இங்கே ஒன்று போகலாம், ஒரு ஊட்டிக்கு போகலாம், இல்லை இங்கே போகலாம், வயநாடு, அப்பெல்லாம் நம்ம யோசிச்சா கூட அங்கே என்ன ஷூட் பண்ணலாம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அப்படிதான் நான் அங்கே ஆனால் நான் அந்த மாதிரி இருந்தது இல்லைல்ல. ஸோ எனக்கு இதெல்லாம் புதுசு. அதனால் இவங்க சொல்லுவாங்க நம்ம இங்கே போயிருக்கோம் அங்கே போயிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஏமா அங்கே போகணும், ஆனால் என்ன பண்ணணும், ஒரு வேலைக்கு அந்த மாதிரி தான் போயிருப்போம். நாங்கள் எங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ 1 2 தான் போயிருப்போம் இது வரைக்கும், எங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி. இவ்வளோ கம்மி டியூரேஷன் ஆஃப் கல்யாணம் ஆன நாட்களில் எல்லா இடமே வந்துட்டு உங்களுக்கு கேமரா சுற்றி இருக்குது, ஒர்க் சுற்றி இருக்குன்றது எவ்வளோ மனவலியாகவும் இருக்குது ஒரு பாயிண்டில். நீங்கள் ஒரு ஹனிமூனுக்கும் போயிட்டு அந்த ரெசார்ட் ப்ரமோஷன்லேருந்து அந்த மாதிரி தானே போயிருக்கோம். அது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பர்சனலாக பார்க்கும் போது? எனக்கு பர்சனலாக அது ரொம்பவே வந்து என்னடா எப்போ பார்த்தாலுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனாலுமே பர்சனல் டைமுங்கிற ஒன்றுமே இருக்காது. நாங்கள் மோஸ்ட்டாக ஒரு மூவி கூட பெருசாக சேர்ந்து பார்த்தது கிடையாது. அதனால் எனக்கு அது ரொம்ப இதாக தான் இருக்கும். இவங்க கூட வந்து மேக்ஸிமம் இதில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு இவங்களுக்கு தெரியுமா, அது வந்துட்டு ஒர்க்காக பார்த்து எனக்கு பழகிருச்சு. ஓகே, இதில் அமௌண்ட் வரும், இதில் ஒரு பேமெண்ட் வருது அப்படின்ற ஒரு ஒர்க்லேயே நான் போயிட்டேன். அதனால எனக்கு இப்போ ஏதாவது ரெசார்ட் ப்ரமோஷன் கூப்பிட்றாங்க, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ப்ரமோஷன் ஃபுட் ப்ரமோஷன் கூப்பிட்றாங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோட தாட் வந்துட்டு ஓகே, அந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம டைம் அங்கே போகுதுங்கிறது வந்துட்டு எனக்கு ரியலைஸே ஆகாது. அப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் நினச்சா இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம்ல அப்படி. ஆனால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து அந்த ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம், ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னா அந்த இன்பிட்வீன் எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, நாங்கள் இப்போது நார்மலாக வந்து ஒரு கப்பல் மாதிரி போகிறது சுற்றுறது. இப்போ இவங்க சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கனாலே அந்த பர்சனல் டைமிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ரொம்ப ஒர்க்குன்னே தான் இருப்போம். அதனால் அது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக தான் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், என்னடா இவரையும் இதில் இழுத்து விட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டது இல்லை. இருந்தாலும் எங்களுக்கான டைம் மேபி இன்னொரு 1 or 2 years கழிச்சு தான் கிடைக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் ஓடலாம், நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம்,
அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அட் டைம்ஸ் உங்களோட அந்த பர்சனல் பெட்ரூம் ஸ்பேஸ் கூட வந்துட்டு பப்ளிக் வியூஸ்க்கு போகுது அப்படின்றது வந்துட்டு எந்த லெவலுக்கு ஒரு ப்ரைவசி வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து போகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி பேசுனதெல்லாம் உண்டா? நாங்கள் மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டாக vlogs போட்டுட்ருக்கோம். அந்த vlogsனால எங்களுக்கு ப்ரைவசி போகுது அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டோம், அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் அப்படியே நேச்சுரலாக பண்ணுவோம். இது கரும்பு சாப்பிட்றது எடு இப்படி எடு அப்படி அவ்வளோதான், அந்த மாதிரி பேசிட்டு நாங்கள் அதை போட்டுருவோம். அது ரீச் ஆகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். மற்றபடி எங்களுக்கு அதில் ப்ரெஷராக அப்படியெல்லாம் இருக்காது. என்னடா ஆனால் இதெல்லாம் வெளியே போடுறோமே. போகும்போது வந்து ஆக்சுவலி நாங்கள் சண்டை போடுறோம் இல்லை சந்தோஷமாக இருக்கனாலும் சரி, மோஸ்ட்டாக அந்த சண்டை போடுவோம். நாங்கள் வெளியிலலாம் போய் நாங்கள் நார்மலாக அந்த கப்பல் குடிக்கும்போது நாங்களும் சண்டை போடுவோம். போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வருவாங்க வந்து இந்த மாதிரி வந்து அக்கா நீங்கள் தானே ஃபோட்டோ எடுக்கணும், ஆனால் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ஃபேக்காக மாற்றுற மாதிரி இருக்கும் டக்குன்னு. ஏன்னா எங்களுக்குள்ளேயே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சண்டை தான் போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு மாதிரி சிரிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த டைம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி என்னடா பிரைவசி போதே அப்படின்னு ஃபீல் அப்படி இருக்கும். பண்ணிருக்கும். ஒரு டக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட பின்னாடி என்னங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அந்த ஃபேஸ் டக்குன்னு ஹாய்க்கா அப்படிங்கும்போது நான் அப்படியே ஃபேஸை மாற்றணும். அப்படிங்கும்போது அது எனக்கு நேச்சுரலாக எனக்கு அதை எப்படா கொண்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன், என்னடா நம்ம ஒரு சண்டையை கூட கரெக்டாக போட முடியலையே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ப்ரைவசி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹூ கெட்ஸ் ஜெல்லஸ் ஈஸிலி? கமான், இதை தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து நார்மலாகவே எல்லா விஷயத்துக்கும் இவங்க டாக் கொஞ்ச நாள் சரி இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி எனக்கு ஜெலஸ் ஆயிரும். ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இவங்க கூட எனக்கு எப்படின்னா என் கூடயே இவங்க இருக்கணும், என் கூடயே இருக்கணும். சும்மா அந்த டாக் ஏதாவது ஐயோ தங்கம் அப்படின்னா என்னை மட்டும் நீ இப்படி கூப்பிட மாட்ட அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்க டாக் தானங்க கூப்பிடுறேன். எனக்கு என்னன்னா நீ டாக் கூப்பிடுறது என் பிரச்சனை இல்லை, டாக் கூப்பிடுறேன் என்ன கூப்பிட மாட்டேங்கிற அந்த மாதிரி ஒரு டாக் விஷயத்துலேருந்து ஏன் எங்கள் அப்பா அம்மா இல்லை அவங்க அம்மா இல்லை இவங்க கசின்ஸு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னோட ஃப்ரெண்டு அப்படி இவங்க ஒரு மாதிரி நல்லா ஜோயிலாக இருக்காங்கன்னா கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து என்ன நம்ம கிட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு நான் என்னமோ உங்களை கண்டுக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நான் ஈஸியா இதாயிருவேன். எனக்கு என்ன ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கலாம், இதெல்லாம் பொண்ணுங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நீங்க இங்க வந்து ஆப்போசிட்டா எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு பையன் ஃபர்ஸ்ட் போறான் அவனுக்கு தான் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த பசங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் ஃபீல் இல்லை அப்படின்னா போக போக ஃபேட் ஆகுது. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா மேபி மாறும். இப்போ ஃபேட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபேட் ஆகல, அதனாலதான் இன்னி நான் வந்து ஆமா இன்னும் 2 வருஷம் ஆச்சா. மோஸ்டா அந்த ஒரு பசங்க மைண்ட் செட்ல சொல்றேன், அதுதான் உண்மை. யார் வந்துட்டு டேக் ரோலிங் அப்படின்னும் போது வந்துட்டு ஐயோ இல்ல ரெடி இல்ல இன்னொரு ரேட் அந்த சிரிச்சு ஸ்பாயில் பண்ணுவாங்கல்ல, அது யார் நிறைய பண்ணுவா? திஸ் கை, ஆல்வேஸ் திஸ் கை. நான் வந்து பெருசா வந்து இவருக்கு இன்னும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல, இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறதே எப்படி பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஓகே நான் ஏதோ பேசிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி ஃபன்னா போகுதுங்க, நார்மல் கான்வர்சேஷனுக்கு தெரியல போதே தவிர இதே ஷூட்னா இன்னொன்னு நான் ரெடி பெருசா அதை சீரியஸா எடுத்து அதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு மாதிரி வந்து டென்ஷனா இவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் எங்களுக்கும் ஷூட் அப்பெல்லாம் பயங்கரமா சண்டை வரும். ஏன்னா நான் ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப அதை பெருசா எடுத்துக்காம ஓகே அப்படின்னா சொதப்புவேன், பயங்கரமாக சொதப்புவேன். கேமரா ஓகே கட்டுனாலுமே வந்து அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு கேமரா பேசி அவரும் வேலையை பார்க்க விடாமல் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கனால பயங்கரமாக சண்டையும் வரும். இது உச்சகட்டமான சண்டைகள்லாம் என்ன அந்த மாதிரி ஷூட்ல வந்தது? கேன்சலே பண்ணிட்டோம். ஒரு கேமராமேன்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு சண்டை போட்டு கேன்சலே பண்ணிட்டோம். அது என்ன சாங் அது? இந்த ரேஸ் கோர்ஸ்ல ஏன்டி அந்த சாங், ஏன்டி சாங் அப்பதான் ரேஸ் கோர்ஸ்ல சண்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த சாங், ஏன்னா அந்த சண்டை பார்த்தீங்கன்னா அந்த சாங் மேலேயே எனக்கு ஒரு விருப்பே ஆயிடுச்சு. ஐயோ வேணாம், இப்பவும் கேட்பாரு கேமராமேன் அது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. வேணாம் ப்ரோ எனக்கு அந்த சாங். கேமராமேன் இருக்காங்க, நாங்க 2 பேர் இருக்கோம், சண்டை போட்டு ஓகே ஃபைன்னு கிளம்பியாச்சு. அந்த இடத்த விட்டு ஷூட்டே பண்ணாம கிளம்பியாச்சு. படம் பார்க்கும்போது அப்படிதான். அவதார் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மூவி நாங்கள் ஒரு சீன் கூட பார்க்கல. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்குள்ள சண்டை தான். இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். மூவியை பார்க்கல, பாதி இன்டர்வல் கூட வரல, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம்.
அந்த லெவலுக்கெல்லாம் எங்களுக்கு சண்டை வந்ததுன்னா எக்கச்சக்க சண்டை வரும். சண்டைக்கு வாடா அவர்லதான் இவங்க போயிடுவீங்க. அப்படிதான், நான் அப்படி இல்ல. கொஞ்சம் இவங்க பாவம் வந்து bro. சண்டைக்கு வாடா அப்படின்னு தான் இருப்பாங்க. நான் வந்து ஐயோ சண்டையெல்லாம் எனக்குலாம் இப்போலாம் என்ன ஆயிடுச்சுன்னா சண்டை போட்டாலே வந்து சரி வேணாம் போயிடுவோம் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டே போயிடுவேன். இப்போ ரீசெண்ட் இப்ப டைம்ஸ்ல recent-ஆ. கொஞ்சம் நாங்க அப்படியே அமைதி ஆயிட்டோம். ஓகே வேண்டாம், இது வந்துட்டு இப்படி போகக்கூடாது. ஏன்னா அது மேபி இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில ஒரு வருஷம் அப்படிதான் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம் என்னமோ. இன்னும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு தனி ஸ்பேஸ் கிடைச்சது இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்கள் டே 1ல இருந்து ஃபேமிலியோடய தான் இருக்கோம். டே 1ல இருந்தே நான் சொல்கிறேன். எங்களுக்குன்னு தனியாக இப்போ எப்படி அம்மா அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம லவ் பண்ணுறது 1 இயர் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இருந்ததே இல்லை இல்லையா? ஆனால் எங்களுக்கு தனி ஸ்பேஸே இல்லை. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு யார் வந்து ஈஸியா ஹர்ட் ஆயிடுவா? பாவங்க அந்த பையன். சொல்லுங்க இப்ப என்ன அடுத்து என்ன அதுதான் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல அவருக்கு. அது வந்துட்டு நான் பூர்த்தி பண்ணலன்னா அவருக்கு வந்துட்டு அந்த ஹர்ட் ஆயிடுவாரு. ஆனா அது வந்துட்டு நான் வந்து பேசிக்கா ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் நான் வந்து அந்த பேசிக்கே இல்லைன்னா கூட நான் சொல்லுங்க பேசிக் என்ன பேசிக்? சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிட்டீங்களாங்கிறதையே நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டீங்களா? இவங்க வீட்லயே கேட்டுக்க மாட்டாங்க. ஐயோ நாங்க இவங்க அம்மா கூப்பிடுறாங்களே சாப்பிட்டியாமா அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி வந்து வா வாட் அ ஃபேமிலிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ தங்கச்சியும் கேட்டுக்க மாட்டாங்க, அவளும் கேட்டுக்க மாட்டா, அவங்க அம்மாவும் கூட கேட்டுக்க நல்ல மாட்டாங்க. பாசமா இருப்போம். பாசங்கிறது நாங்க எக்ஸ்பிரஸே பண்ணிக்க மாட்டோம். ஆனா விட்டு கொடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஃபேமிலி நாங்க 3 பேர். எப்படின்னா ட்ரெஸ் நல்லா இருக்கா, ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படி கூட கேட்க மாட்டேன். ட்ரெஸ் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அப்படி அந்த மாதிரி தான் போகும். ஆனா அது வெறுப்போ பிடிக்காமையோ எல்லாம் கிடையாது. அது வந்துட்டு நாங்க அப்படியே சின்ன வயசுல இருந்தே உங்க லவ் லாங்குவேஜ் அப்படிதான். ஆனா எனக்கு எப்படி இருக்கும்னா இப்ப எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. இப்ப இவளுக்கே வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இல்லை எனக்கும் சரி. எங்க அம்மாலாம் வந்து எதாவது ஒண்ணுன்னா அப்படியே பதறது இல்லை எங்க அம்மா அப்பா அது எல்லாமே இருக்கும். ஆனா வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இவங்க எப்படின்னா மம்மி எப்படின்னா இவங்க கிட்ட எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன இவங்க கோவமே பட்டுட்டு நல்லா கத்திட்டா கூட திருப்பி ஏதாவது கேட்டால் உடனே வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்லம்னா வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஓவர் செல்லம் கொடுத்துருக்காங்களா. அதனால என்னோட இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இவங்க எதுவுமே லவ் பண்ணல போல நம்மள, இல்லை இவங்களை இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ லவ் இல்லை போல இவங்களுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு பண்ணுறாங்க ஆனால் நீ எனக்கு பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க மைண்ட். நீங்க சொன்னீங்க தெரியுமா எக்ஸை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லை அம்மா வச்சு தான் அந்த மாதிரி இவங்க கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அம்மாங்கிறவங்க அம்மா தான். அவங்களோட இடத்துக்கு நம்ம அப்படி வந்து நிற்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நான் புரிய வைக்க பார்ப்பேன். என்னையே அக்செப்ட் பண்ணுங்க. ஆனால் சாப்பிட்டேன்னு கேட்கலாம். சாப்பிட்டியா அந்த விஷயம். ஆனால் அது இப்போ கேட்டுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டியா நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த பழக்கம் இல்லாதனால புதுசாக திடீர்னு வந்துட்டு சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் கேட்க பார்த்தீங்களா இப்போ ஏன் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் ஹர்ட் ஆனால் இது மேபி ஹர்ட் ஆகும் தான் போல. ஆனால் எங்களுக்கு நாங்கள் அந்த பழக்கமா இல்லாதனால. அது தமிழர் பண்பாடு தானங்க. எல்லாருமே தமிழர்கள் மெயினா பார்த்தோன்னே சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது சாதாரண விஷயம் தானே. அது வராது உங்களுக்கு? கரெக்ட் தான். அது எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி சாப்பிட்டீங்களா மதியானம் சாப்பிட்டீங்களா சாதாரணமா வருது. அதுதான் கேரா தெரியும். ஓகே நம்மள கேர் பண்றாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல போய் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு, இல்ல வெளியெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு என்கிட்ட பண்ணாதான் எனக்கு அது தெரியும் அப்படின்னு தான் நான் எல்லாத்திட்டையுமே சொல்லுவேன். ஏமா என் மேல வச்சிருக்கலவோ நீ என்கிட்ட காட்டினாதான் எனக்கு தெரியும், நீ என்ன தவிர எல்லாத்திட்டையும் காட்டினா அது எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரிதான். அதான் எங்களோட அந்த பழக்கம் வந்துட்டு குழந்தையில இருந்தே அந்த பழக்கம் வந்ததுனால இப்போ எங்க அம்மாவே வந்துட்டு எங்கிட்ட நல்லா திட்டுவாங்க. வெளியே போய் என்னை பத்தி பெருமையா பேசுவாங்க. என் தங்கச்சி அப்படி நாங்க 2 பேரும் இப்படி பேசிக்க மாட்டோம். வெளியே போய் நல்லா பேசுவா. இப்படிதான் நாங்க பழகினதுனால இவங்க பழகுற மாதிரி என்னால அடாப்ட் ஆக முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கொண்டு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. சூப்பர். Who needs more emotional reassurance? அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை மட்டும் வச்சிருக்கலாம் இந்த போட்டோ மட்டும். ஓகே, யார் வந்துட்டு ரொம்ப வந்து ஓவர் திங்க் பண்ணுவா சின்ன சின்ன விஷயத்துக்கும்? அதுக்கான இப்படி காட்டலாம். அதான் ரெண்டுமே ரெண்டு பேருமே ஓவர் திங்க் 2 பேருமே பண்ணுவோம். என்ன மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணுவீங்க? சின்ன சின்ன இப்போ இல்ல நான் ஓவர் திங்க் பண்றது இவர் விஷயத்துல கிடையாது.
நான் என்னோட ஒர்க் விஷயம் அதுல தான் நான் ஓவர் நீங்க? திங்க் பண்ணுவேன். இவர் என் நான் வந்து விஷயத்துல எல்லா விஷயத்துலையுமே இல்ல வார்த்தை என் விஷயத்துல தான் முக்கியமா ஓவர் திங்க். இப்ப யார் இருக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இவர் என்னை பத்தி மட்டும்தான் ஓவர் திங்க் பண்ணுவாரு. இவன் ஏன் என்ன மட்டும் இப்படி இல்லை, இவன் ஏன் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி கேட்கல. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இதுதான். இல்ல நானும் ஓவர் திங்க் பண்ணுவேன். இவரு அவங்க காமனா தானே கேட்டாங்க. இல்ல நான் உங்க 2 பேருக்குள்ள தான் எங்க கேட்டேன். 2 பேருக்குள்ளே அப்ப இவரு தான். நான் தான் அது. யார் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ்னால ரொம்ப அஃபெக்ட் ஆவா? மூச்சுனா தான். அது இவங்க தான். என்ன மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும்? ஆனால் அந்த ஒர்க் வச்சு ஒரு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தங்கச்சிக்கிட்ட ஒரு சண்டை போட்டிருந்தாங்க. அந்த ஒரு விஷயங்கள்ல ஒர்க்கை வச்சு அதை அப்படியே என்கிட்ட வந்து பயங்கரமாக இங்கே ரியாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த கேர்ள்ஸுக்குன்னு சில ஹேபிட் இருக்குல்ல, இந்த மற்ற விஷயங்களை வச்சு வேற எங்கேயா ரியாக்ட் பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது. அந்த மாதிரி அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வேற ஏதாவது பண்ணுவாங்க. என்கிட்ட ஹார்ஷாக பேசுறது, இல்லை இந்த பிஹேவியரில் நிறைய சேஞ்ச் தெரியும், இந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அடுத்தவங்ககிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து அது கரெக்டாக போகாதுல்ல. அதனால் அதையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அவகிட்ட சண்டைனா ஏமா என்கிட்ட காட்டுறேன் அந்த மாதிரி. ஆனால் பயங்கரமாக வந்து ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷராகுது, இல்லை வேற எங்கேயாவது ஒரு மாதிரி டென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கடுப்பாயிருவேன். ஏதாவது வந்து அந்த டைம்ல வந்து ஏதாவது பேசினா பண்ணா அப்போ மட்டும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படி அந்த மாதிரி போயிடுவேன் நான். ஆனால் இவர் அப்போ தான் வந்து நோண்டுவாருன்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ ஹைட்ஸ் பெயின் பிஹைண்ட் அ ஸ்மைல்? இது அப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அது இப்ப சொல்லிருங்க என்னன்ட்டு. சொல்லுங்க, நீங்க எப்போ அந்த தருணத்துல அதை அப்படி பண்ணீங்க? இல்லை மோஸ்ட்டாக இப்போ நான் தான் சொன்னேன்ல, சில ஃபீல் இவங்ககிட்ட பண்ணுறேன் அப்படின்னா வந்து நிறைய விஷயத்த நான் காட்டிக்க மாட்டேன். காட்டிக்கிட்ட ஒரு வேளை சண்டையாக போகுமோ அப்படின்லாம் தாண்டி அதை நான் எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதை எனக்குள்ளேயே வச்சு சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட வந்து ஸ்மைல் பண்ணுறது. ஆனால் இவங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்கள் ஸ்மைலில் ஃபேக்காக இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் ஃபேமிலி விஷயமா நான் ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நான் ரொம்ப அழுது அப்படிலாம் சொல்லாமல் நான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி போயிடுவேன். மற்றபடி ரொம்ப எமோஷ்னலாக அப்படிலாம் காமிச்சிக்க மாட்டேன். முதல்ல இருந்தேங்க நான் அந்த மாதிரிலாம், எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு அந்த மாதிரி இருந்தேன். இப்போ நிறைய விஷயம் வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவேன், சிரிச்சுட்டு போயிடுவேன். யார் வந்து இதுல வந்து ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ரிலேஷன்ஷிப் உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இவங்க லைஃப் தான் நான் சொல்லுவேன். நானும் என் லைஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. முன்னாடி போன முன்னாடி போன அதே trackல தான் நான் இருக்கேன். சில பேர்த்துக்கிட்ட பேசுறது இல்லை, சில விஷயங்கள் பண்ணுறது இல்லையே தவிர நான் என்னோட ட்ராக்ல தான் இருக்கேன். இவங்களுக்கு தான் ட்ராக் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு வந்துட்டு டோட்டலி நான் இருந்த இதுவே வேற. இப்போ எப்படின்னா இது டோட்டலி அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 90%, 80 to 90% இவங்க லைஃபே வேற மாதிரி தான் மாறிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு இப்போ இவங்க இவ்வளோ கிளென்லினஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, நான் வீட்டில் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். நான் வந்துட்டு அப்படியே குப்பையாக இருந்தாலும் அப்படி உட்காந்துக்குவேன். எதுவுமே ரொம்ப ஒரு மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஒர்க் விஷயத்துலேயும் சரி, இப்போ இந்த மூவிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இவங்க ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, இவங்களோட ஹேபிட்ஸ்லேயும் சரி, அந்த மாதிரியும் நிறைய மாறிடுச்சு. சூப்பர். யார் வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்து ஒரு ஆங்கரா இருக்கும் போது சொன்ன வார்த்தைகளை நினைச்சு ஓவர் திங்க் பண்ணி ஒரு மாதிரி சேட் ஆகி கோவத்துல சொன்ன விஷயத்துல அதை வந்துட்டு கேரி ஓவர் பண்ணிட்டே போய் யார் அது ரொம்ப பண்ணுவா? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க. கோவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சொன்னதை வச்சு நான் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எதுக்கு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு நான் இவங்ககிட்ட சொல்லுவேன், என்னை வந்து கோவத்தில் நீ இருக்க அப்படின்னா என்னை ஒரு அடி அடித்தா கூட எனக்கு தெரியாது, மறைஞ்சிரும். ஆனால் வந்து அந்த வார்த்தையால் நீ பேசின அப்படின்னா வந்து அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ரிப்பீட்டா. அதனால் வந்து மோஸ்ட்டாக நான் தான் இந்த விஷயத்த பண்ணுவேன். இவங்க வந்து அது கோவத்தில் தானே சொன்னீங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த கோவத்தில் சொல்கிற விஷயங்கள் நான் எப்படி யோசிச்சுப்பேன்னா, கோவத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு அப்படியே நான் அப்படிலாம் மனசுக்குள்ளே இருக்க அப்படிலாம் இல்லை. அதை நான் திருப்பி அடுத்த சண்டையிலேயே சொல்லுவேன். நான் திருப்பி அடுத்த சண்டையில் அதை சொல்லி நீ இப்படிலாம் பேசுன, நீ இதெல்லாம் பண்ணுன, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீ விட்ட அப்படின்னு சொல்லி நான் பேசி அதுக்கு ஒரு சண்டையும் போடுவோம் நாங்கள். யார் வந்துட்டு உங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா வந்து தூங்கிட்டு இருப்பா, தூங்கு மூஞ்சி மாதிரி பிஹேவ் பண்றது, ஆர் அலாம் அடிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு திரும்பி தூங்குறது, அதெல்லாம் யார் 2 பேர்ல? நேர்ல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. இதே 5 நிமிஷம் தான் நான் கேட்பேன். ரொம்ப தூங்குவாங்க. எத்தனை மணிக்கு ஒரு இன்னைக்கு காலையில கூட 6ல இருந்து 8 மணி வரையும் அது அடிக்குது, அமர்த்திட்டு தூங்குனாங்க, அடிக்குது, அமர்த்திட்டு தூங்குனாங்க.
அந்த 5 நிமிஷம் சொன்னீங்க இல்லையா, அது நீங்க 6 மணிக்கு எழுப்பி விட்டாலும் அதான் சொல்லுவேன், 10 மணிக்கு எழுப்பி விட்டாலும் அதான் சொல்லுவேன். 5 நிமிஷங்க 10 நிமிஷங்க அப்படி அந்த மாதிரி அப்படி நான் தான் ரொம்ப சொல்லி மூஞ்சி நான் தான் இருப்பாங்க. தூங்கிட்டே கிடப்பேன். எனக்கு பசியே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் வேணாம் எனக்கெல்லாம் ஆர்டர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்துட்டு பயங்கரமா சாப்பிடுவாங்க மத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணிவாங்க. சொல்லுங்க அந்த வலி எப்படி இருக்கும் அரவிந்த் சொல்லுங்க. இவங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா நான் எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிடுவேன். இவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க, நான் வாங்கிடுவேன். ஆனால் நான் சாப்பிடும்போது இந்த ஒரு வாய் சாப்பிட்றேன்னு கேட்பேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. எனக்கு என்னன்னா இப்போ கூட ஒரு ஐஸ்கிரீம் வரும்போது நான் வாங்கினேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி. அதை சாப்பிடும்போது இவங்களுக்கு ஒரு வாய் வேணுமான்னு கேட்டேன், இவங்க வேணவே வேணான்னாங்க. நானும் வாங்கவே இல்லை. சரி கொடுத்தா இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் ஓப்பனா, இங்கே பாரு அதை எனக்கு கொடுத்துரு, உனக்கு வேணும்னா புதுசாக வேணா வாங்கி தரேன், நீ சாப்பிடு. இவர் எப்படின்னா கொஞ்சம் இவர் வந்துட்டு ஃபுட்டி நல்லா, இவர் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஆனால் இவருக்கு அந்த ஃபுட்டில் மட்டும் உனக்கு வேணா நான் வாங்கி தந்துடுறேன் உனக்கு அப்படின்ற வேணும்னா மாதிரி கூட நான் புதுசாக வாங்கி தரானா எந்தில் கை வைக்காத அப்படி சொல்லிடுவாரு. அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவேன். ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போடுறோமோ இல்லை ஒரு இடத்துக்கு போயிருக்கோமோ, சில பேர் வந்துட்டு ஒரு கிளிக் எடுப்பாங்க 2 கிளிக் எடுப்பாங்க. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு ஒரு 150 கிளிக் யார் எடுப்பா? இவரு தான். பொண்ணுங்க தானே அப்படி பண்ணுவாங்க. ஆனா இவரு கொஞ்சம் அப்படிதான். இவரு வந்துட்டு ரொம்ப இல்லை ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஃபேஸு என்னோட ஹேர் இந்த மாதிரி பார்க்க மாட்டேன். ஆங்கிள் பாப்பா. எனக்கு அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு அந்த தெரியுற அந்த விஷயம் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் நான் நிறைய பார்ப்பேன். கொஞ்சம் மேல கேப் இருந்தா கூட மேல கேப் கொஞ்சம் இருக்கு, அப்படி வைக்காத ஃபுல்லா அப்படி நான் தெரியுற மாதிரி வை. இப்போ அப்படி அந்த நீங்கள் மாதிரி இவங்க ப்ரொமோஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், நான் வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு மாதிரி பெட்டரா இருக்குன்ற better ஆ இருக்கும். பெட்டரா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்ன கோவம் வரும்னா, அது அந்த ஒரு கிளிப்பை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமா எடுப்பாரு. அதை நான் அது அப்படியே இருக்கணும். நானே எடுத்துட்டு போயிருவேன். நான் இவர் எப்படின்னா பொறுமையா. ஆனால் இவங்கள மாதிரி நான் வந்து அந்த ஃபேஸ் பார்க்கறது, ட்ரெஸ் பார்க்கறது, ஹேர் பார்க்கறதுலாம் கிடையாது. அந்த ஃப்ரேம் எனக்கு கரெக்டாக இருக்கும். யார் வந்துட்டு அவங்க லைன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் அப்ப மறந்துடுவா? ஆப்வியஸ்லி மறந்துடுவீங்க. புதுசு பாவம் மன்னிச்சு விட்டுருவோம். பெருசா டயலாக்ஸ் மாதிரி எதுவும் நாங்க பேசினது கிடையாது இல்லையா. டான்ஸ் தான். அந்த அதுல டேக்ஸ் நிறைய இவருக்கு தான் வரும். நான் அப்படியே ஒரு டேக் 2 டேக் தான். ரொம்ப ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல்னா ப்ரொமோஷன் அப்போ அந்த டைலாக் சொல்லுவாங்களே அதுவும் மறந்துடுவேன். ஆனால் மறந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு தான் கேட்பேன் நான். ஓகே சூப்பர். யார் வந்து சாரி முதல்ல கேட்பா? அது டிஃபால்ட்ல பசங்க தான் கேட்கணும். யா அது வந்து ஆம்பளைங்களோட தலையெழுத்து. ஸோ இந்த கலாட்டா பிரசன்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ்ல ஒரு சின்ன மொமெண்டம் திவ்யாக்கும் அரவிந்துக்கும். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.